வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். திமுக, தாவேகா இவங்களெல்லாம் அடிக்கடி ட்விட்டர் குரோக் வந்து கதற விட்டுக்கு இருக்கு. சமீபத்தில் தாவேகா, திமுக என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகாவில் அண்ணாமலை செஞ்ச தப்புகள் என்ன சொல்லுங்க அப்படின்னு குரோக்கு கிட்ட கேட்டாங்க. குரோக் என்ன சொல்லிடுச்சுன்னா, அப்படி எந்த தப்பையும் அண்ணாமலை பண்ணல, அவர் சின்சியராக ஒர்க் பண்ணாரு, அதனால சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவரை புகழ்ந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் இமேஜ் மட்டும்தான் அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரோக் வந்து பதில் வந்து கொடுத்தாங்க. இது திமுக, தாவேகாவுக்கு பெரிய அடியா விழுந்துச்சு. இப்போ மறுபடியும் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் பாஜக கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக என்ன பண்ணுவாங்க, நிதி கொடுக்க மாட்டாங்க பாஜக அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதையே இப்போ தாவேகாவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மோடிஜிக்கு தமிழ்நாடு அலர்ஜி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு விஜய். இப்போ ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்விட்டர் குரோக்கு கிட்ட கேட்போம், மோடி கவர்மெண்ட்டுக்கு கீழே, பாஜக ஆட்சிக்கு கீழே 2020 25 வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளவு நிதியை வந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இதுவே காங்கிரஸ் பீரியடில் 5 வருடத்தில் எவ்வளோ நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸு, அதுக்கடுத்து கிராண்ட் இன் எய்டு, இந்த 2 கேட்டகரியிலையும் எவ்வளோ நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஹே குரோக், நடிகர் விஜய் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்பதில்லை அப்படிங்கிறாரு. இது உண்மையா? மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு 2020 முதல் 2025 வரை எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறது என்று சொல். இதை காங்கிரஸ் அரசாங்கம் 2009 முதல் 2014 வரை கொடுத்த நிதியோடு ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் குரோக் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு. குரோக் என்ன பதில் கொடுத்திருக்கு அப்படின்னா, நடிகர் விஜயின் கூற்று தவறு என தரவுகள் காட்டுகின்றன, விஜய் சொன்னது தப்பு அப்படின்னு டேட்டா வந்து சொல்லுது. 2020 2025 வரைக்கும் மோடி அரசு தமிழகத்திற்கு சுமார் 1.8 லட்சம் கோடி வரி பகிர்வு, ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் 1.8 லட்சம் கோடி வரி பகிர்வு மற்றும் கிராண்ட் இன் எய்டு இருக்குது பார்த்தீங்களா, அது 2.3 லட்சம் கோடி மானியம் வழங்கி உள்ளது. அப்போ வரி பகிர்வாக 1.8 லட்சம் கோடியும் மானியமாக 2.3 லட்சம் கோடியும் வழங்கியிருக்கு மோடி கவர்மெண்ட். இதே 2009 2014 காங்கிரஸ் அரசு 3.1 லட்சம் கோடி வரி பகிர்வு மற்றும் 35,000 கோடி மானியம் கொடுத்தது. மோடி காலத்தில் நிதி பல மடங்கு அதிகம், ஆனால் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய பங்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் குரோக்கு சொல்லியிருக்கு. உடனே இந்த ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லையே காங்கிரஸ் பீரியடில் உங்களுடைய டேட்டா தப்பு, காங்கிரஸ் அரசில் 3 லட்சம் கோடி எல்லாம் வரவில்லை அப்படின்னு தமிழக பட்ஜெட் தரவுகள் சொல்லுது, கொஞ்சம் நல்லா விசாரித்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீராம் மறுபடியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. குரோக் ஆய்வெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவருக்கு என்ன பதில் கொடுத்துருக்குன்னா, உங்களுடைய சுட்டிக்காட்டல் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் 2009 2014 தமிழகத்திற்கு 3.1 லட்சம் கோடி வரவில்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 81,660 கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. குரோக்கின் தகவல் தவறு, நான் முன்னாடி சொன்னது தப்பு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், மோடி ஆட்சியில் நிதி அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் குரோக்கு பதில் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஸ்ரீராம் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிண்டலாக முழு தரவுகளையும் தேடி விஜய்க்கு வந்து பதிலாக கொடுங்க, விஜய்க்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். விஜய் வந்து மோடி கவர்மெண்ட் பணம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு புலம்பியிருக்காரு. 2020 2025 இந்த பீரியடில் மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுத்துச்சு, இதுவே 2009 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் எவ்வளோ நிதி கொடுத்துச்சு, கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ட்விட்டர் குரோக்கு கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. குரோக் என்ன சொல்லியிருக்குன்னா, விஜய் சொன்னது தப்பு, 2020 2025 இந்த பீரியடில் தமிழகத்திற்கு 1.8 லட்சம் கோடி வரி பகிர்வு மற்றும் 2.3 லட்சம் கோடி மானியம் வழங்கியுள்ளது மத்திய அரசாங்கம். இதே 2009 2014 இந்த பீரியடில் 3.1 லட்சம் கோடி வரி பகிர்வு மற்றும் 35,000 கோடி மானியம் கொடுத்துருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு ட்விட்டர் குரோக்கு ஃபர்ஸ்ட் பதில் கொடுத்துருக்கு. இல்லையே 3 லட்சம் கோடியெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லையே, தமிழக அரசாங்கத்துடைய டேட்டா அப்படி தான் சொல்லுது, கொஞ்சம் நல்லா தேடி பார்த்து ஆய்வு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு ட்விட்டர் குரோக்கு கிட்ட மறுபடியும் பதிலடி கொடுத்துருக்காரு. ஆய்வு செஞ்சுட்டு ட்விட்டர் குரோக் என்ன சொல்லியிருக்குன்னா, கரெக்டு தான், நீங்கள் சொன்னது சரிதான், காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் 3.1 லட்சம் கோடியெல்லாம் வரல, வெறும் 81,660 கோடி தான் வந்திருக்கு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதனால மோடி ஆட்சியில் தான் நிதி அதிகரித்துள்ளது, தமிழக அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரோக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ட்விட்டர் குரோக்குடைய இந்த பதிலை பார்த்துட்டு திமுகவும் இன்னொரு பக்கத்து தாவேகாவும் புலம்புறாங்க. திமுகக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைச்சிருந்தாங்க, காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சிருக்கும் போதே தமிழ்நாட்டுக்கு கம்மியான நிதியை தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா
பிஜேபி ஆட்சியில் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக நிதி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டேட்டா வந்து உறுதிப்படுத்துது. ட்விட்டர் குரோக்குடைய இந்த பதில் திமுக தாவேக்காவுக்கெல்லாம் பெரிய தலைவலி கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாஜகவினர் ட்விட்டர் குரோக்குடைய இந்த பதிலை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.